என்னடா இவா மைனியங்கா இதுல எதுவும் உள்குத்து இருக்கான்னு தெரியலையே. உள்குத்தோ வெளிக்குத்தோ எந்த குத்தா இருந்தாலும் சரிதான், இந்த சுப்பு கிட்ட அந்த குத்தெல்லாம் நடக்காது. தான் சமயம்னு இந்த டெங்கு கொசுவை பட்டினி போட்டுட்டு ஓடிட வேண்டியதான். முவன ஓட்டல தின்னு மக்களே நான் ராசா மாதிரி திம்பா. டெங்கு கொசு நான் இல்லாம கடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம தலையை சுத்தி ஆடிட்டு கிடக்கட்டு. மைனியா கவலைப்படாதீங்க மைனியா, 10 நாள் என்ன 10 மாசம்னாலும் இங்க வந்து இருங்க. எங்க வீட்டுல காலுக்கு மேல காலை போட்டுட்டு சவுட்டா இருங்க. உங்களுக்கு பொங்கி ஆக்கி போடுறதுக்கு நானாச்சு மைனியா. காலையில பல்லு தேய்ச்ச உடனே பக்குவமாட்டு நல்ல எலும்பு சூப்பு, ஒரு 10 நிமிஷம் கேப் போட்டு ஆட்டுக்கால் பாயாவோ அதுக்கு ஆப்பமோ. என்னடா இது புரட்டாசி மாசமா இருக்கு, இந்த நேரம் பார்த்து இதெல்லாம் சொல்லுதால அப்படின்னு எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க நீங்க. வேற வழி இல்ல, எங்க மைனிய அவ போக்குல போய் தானே பிடிக்கணும். என் மைனிய தலைய வளைய கட்டணும்னா எனக்கு வேற வழி தெரியல, கொஞ்சம் பொறுத்துடுங்க. என்ன மைனியா எதுல விட்டேன்? ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயால விட்டியா? ஆமா, ஆட்டுக்கால் பாயால ஆப்பத்தை சுட்டு அப்படியே மிதக்க விட்டு நீச்சல் அடிக்க விட்டு. அம்மா கொஞ்சம் பேக்ல வாமா, கேட்கும் போதே நாக்கு உருதுமா. சொல்லட்டுமா மைனி என்னெல்லாம் செய்ய தராவன்னு? அப்பதானே என்ன சொல்லுதாவன்னு கேட்டுட்டு போய் அங்க வச்சு செஞ்சு அதை சொன்ன மைனியா செஞ்சுதாங்க, இதை சொன்ன மைனியா செஞ்சுதாங்க அப்படி உரிமையோட கேட்கலாம். ஆமாடி அதுவும் சரிதான், போ முன்னால போ. டே வாட்டி சீக்கிரம் வா, முன்னால உனக்கு வச்சிருக்கேன், சீக்கிரம் வா. மைனியா சொல்லுங்க மைனியா. சொல்லுதேன் மைனியா சொல்லுதேன், உங்களுக்கு இல்லாததா மைனியா. தியானத்துக்கு எலா ஆட்டுக்கறி எடுத்து பக்குவமா பங்கு பிரிச்சு குடல் குழம்பு, ஆட்டு எலும்ப போட்டு தண்ணி குழம்பு, ஈரல வறுத்து வச்சு மட்டன் சுக்கா, மட்டன் பெப்பர் மசாலா, செட்டிநாடு மட்டன் கிரேவி, இப்படி பல விதமாட்டு வச்சு எடுத்து சொல்லும் போதே நான் கூறுத மைனியோ. கடைசில அந்த மட்டன் பிரியாணியை மட்டும் விட்டுட்டேல மைனியோ. இருங்க மைனியா அவசரப்படாதீங்க, விடுவனா அதையும் இழுத்து பிடிச்சிருவேன். பிரியாணி எல்லாம் போட்டா சரிப்பட்டு கிடாத மைனியா. அதுல நிறைய நெய்ய ஊத்துவான், அப்புறம் டால்டாவா போடுவான், தேங்காய் நெய் ஊத்துவான். அதெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட கொழுப்பு சேர்த்துரும் மைனியா. கொழுப்பு உடம்புல சேர்ந்து போயிரும். ஏகப்பட்ட கொழுப்பு 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 அதிகப்பட்டுனா கண்டதையும் பேசத்தையும் தேவையில்லாம சண்டைக்கு வர வைக்கும். இந்த மாதிரி சில பல காரியங்கள்லாம் வேண்டாத வேலைகள்லாம் செய்ய வைக்க அந்த கொழுப்பு கொழுப்பு. இந்த மைனியா அப்போ நான் என்ன கொழுத்து போயா தெரியுது? ஐயா உங்களை நான் சொல்லுவேனா, ஆட்டுல இருக்க கொழுப்பு சொன்ன மைனியோ. ஆட்டு கொழுப்பதான் எங்க மைனிகாரி சொல்லியிருக்கா. நானும் எனக்கு தான் கொழுப்பு எடுத்து தெரியுது உங்களுக்கு சொல்லி சொல்லாம சொல்லுதா அவளுக்கு நினைச்சேன். இல்லையே ஆட்டு கொழுப்ப. இதுக்கெல்லாம் ஏத்தாப்ல உளுந்து சோறு தான் மைனியோ, கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அட மைனியா உளுந்து சோறு தானே நம்ம ஊர்ல ஸ்பெஷல். இப்பதான் மைனியா சுத்தி பிடிச்சு நேரம் வந்திருக்கியோ. மைனிகாரிக்கு என் மேல ஒரு பக்கம் பாசம் இருக்கதமா செய்யுது. நீ எதுவும் மைனியை ஏசாதமா? ஏச மாட்டேன் மக்கா. மத்தியானத்துக்கு இவ்வளவு, ராத்திரிக்கு இட்லி தோசை இதுவும் போட்டு போடான்னு நினைச்சிடாதிய. என்னைக்கு திங்கக்கூடிய இட்லியும் தோசை தானே, அதனால சுட சுட சோற பொங்கணும். ஏன் தெரியுமா, 2-3 நாளா நம்ம ஊர்ல மழை பொழிச்சு கிடத்திட்டுல, இந்த மழைக்கு குளிருக்கும் எதமாட்டு அப்படியே சூடான சோத்துக்கும் நண்டு குழம்புக்கும் இந்த இறால் பொரிப்புக்கும் சூப்பரா இருக்கும். அத வச்சு தர மைனியா. மைனியா எங்க போனியா? திடுதிப்புன்னு காணாம விட்டல மைனியா. நான் இங்க இருக்கேன் மைனியா. அட இங்க இருக்கேளா? யா திடுதிப்புன்னு தரையில வந்து சாடிட்டியோ? சாடுறது இருக்கட்டும், நீங்க உட்காருங்க மைனியா. முதல்ல என்ன மைனியா காலை பிடிக்கியா? காலை பிடிச்சு இழுத்து கவுத்துருவேன்னு நினைச்சு மட்டும் பயப்படாதே மைனியா. உங்களுக்கு காலுக்கு காலாயிருப்பேன் மைனியா. நீங்க எவ்வளவு என் மேல பாசம் வச்சிருக்கியா, உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் தோணுது மைனியா. மைனியா உங்க கண்ணுக்கு கண்ணா நான் இருப்பேன், உங்க கைக்கு கையா நான் இருப்பேன், உங்க காலுக்கு செருப்பா நான் இருப்பேன் மைனியா. இவ்வளவு பாசம் வச்சிருக்கியல மைனியா. இருக்கட்டும் மைனியா, மேல ஏறி உட்காருங்க. இவ்வளவு செய்தி எடுத்து போடுறேன்னு சொல்லிருக்கீல மைனியா. என் உடம்ப தேட்டி விடுன்னு வேற சொல்லிருக்கியா. அதனால நான் உங்களை சும்மா விடணும் மைனியா. ஆளுக்கு 2 பூரி சாப்பிடுங்களா? ஐயா மைனியா வேண்டாம், நாங்க வரும்போது உங்க அம்மிட்ட கேளுங்க. ஆளுக்கு நவ்வாலி இட்லியும் தின்னு இந்த சாம்பார் நல்ல அளவோல இருந்து இந்த பாசி பருப்பு சாம்பார் வயிறு இருக்கு ஒண்ணும் செய்யாது பதில அதையும் ஊத்தி நல்ல முங்க விட்டு சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு கப்பு காப்பியும் குடிச்சுதான் வந்தோம். மைனியா நீங்க அங்க இருந்து பஸ்ல இருந்து வந்து இங்க உட்காந்து இவ்வளவு நேரம் பேசிருக்கியா. அதுல 4 இட்லி எங்கேயோ 4 பக்கம் தெரிச்சு ஓடி இருக்கும், சேமிச்சிருக்கோம் எப்பவுமே. அதனால ஆளுக்கு 2 பூரி தாரேன், ஒரு பக்கத்துல போட்டு வைங்க. அம்மா உனக்கும் பூரி கொண்டாரேன். பூரி உருளைக்கிழங்கு மசாலா உனக்கு பிடிக்கும்லாமா? ஆமா மக்கா கொண்டாப்பா. ஆகா 10 நாள் எங்க அம்மைக்கு வீட்டுல போய் அந்த டெங்கு கொசுக்கு கடி இல்லாம நிம்மதியா இருக்க போறேன். யார சொல்லுதேன், என் புருஷன் டெங்கு கொசுதான். புருஷன் டெங்கு கொசு, அவ தங்கச்சிக்காரி மலேரியா கொசு வீட்டுல போய் சாப்பிட்டு நமக்கு என்ன வந்துச்சு? என் மவளுக்கு என் மேல வா மேல நம்ம வீட்டு மேல என்ன பாசம் பத்தியா? ஆமாதே பாசம் தான், நல்ல பாசம் தான். மவளை பத்தி நானே பெருமையா பேசுறேன்னு இப்படி நினைச்சுக்கிடாத. என் மவளுக்கு கை சுத்தம், கையில ஒரு கொடுமையும் கிடையாது. அதே மாதிரி வாய் சுத்தம், வாயில ஒரு பொய்யும் கூட கிடையாது. தொப்பி போட்ட
கோழி மட்டும் இப்ப வரணும். கை சுத்தம் வாய் சுத்தம் எல்லாம் தெரிஞ்சு போயிரும். வாயில பொய் கையில களவுங்க தெரிஞ்சு போயிருந்து எங்க மாமியா கிளவிக்கு. நானும் இவ்வளவு நேரம் கோழி வருவாருன்னு அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசி எடுத்து முடிச்சிட்டேன். ஆனாலும் அரை மணி நேரம் கிட்ட ஆச்சு, கோழியை காணலையே. எங்க போச்சு தெரியலையே. இங்கதானே கிடந்துச்சு அன்னைக்கு. கடவுளே, என் கஷ்டம் யாருக்கு தெரியுதோ தெரியலையா, ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தொப்பிப்பட்ட கோழியை நானும் இவ்வளவு நேரம் வருவாருன்னு பார்த்து அரை மணி நேரமோ எப்படியோ பேசி எடுத்து நேரத்தை கழிச்சிட்டேன். ஆனா கோழி வந்த பாடில்ல. கோழி எங்க இருக்க தெரியல. நீர்தாயா எங்க இருந்தாவது கொண்டு வந்து என் மாமியாக்காரி கண்ணு முன்னால மட்டும் காணிச்சிருங்க. அதுக்கப்புறம் உள்ள கதையை என் மாமியாக்காரி பாத்துக்கிடுவா. இன்னைக்கு என் சோழி முடிஞ்சு. என்ன தாய் மாம்சு, ஊர் கிளம்பியாச்சா? ஆமாமா, பால் கைப்புக்குன்னு வந்தேன். 2 நாளாவது பத்தியா மாடு கண்ணுலாம் அப்படி கிடக்கும். நான் இல்லன்னா பால் கறக்குது கஷ்டம் பத்துக்க. இன்னொரு ஆள் பால் கறப்பாரு, மாடு எத்தும். ஆமனா பக்குவமா பால் கறப்பேன். தப்பு தப்பு, இந்தாங்க புடிங்க. இது என்னது, எவ்வளவு பெரிய பையி இது? என்னது மக்களே? தப்பு, வீட்டுல போய் சாப்பிடவே இல்ல, அதான் கொஞ்சம் பலகாரம் வாங்கி வச்சிருக்கேன். சித்தப்பு, இதுல கொஞ்சம் பண்ட பலகாரம் இருக்கு. இதுல தட்டை மட்டும் உங்க உடன்பிறப்பு செஞ்சது, பாசத்தோடு செஞ்சது. எங்க அக்கா செஞ்சுதா? என்னைக்கு கிளம்பிடுவேங்கன்னு ராத்திரி என்ன உறங்க விடல. 1 மணி காணு எழுப்பி வச்சு, ஏன் பரமலா உறங்காத, உறங்கி விழாத, இந்த தட்டையை தட்டிதான் நான் போட்டு எடுக்கேன் அப்படின்னு சொல்லி புசுர வாங்கி விட்டு கடைசியில் உறங்கும் போது மணி 2:30. ஏ அம்மா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு? ஏன்ட்ட கேட்காதியா, உங்க உடன்பிறப்பிட்ட கேளுங்க, பக்கத்துல நிக்கவோ. எதுக்கு கையெல்லாம் படி செஞ்சுட்டு கிடக்க அந்த வயசான காலத்துல? தட்டை மட்டும் தான்ல வீட்டுல செஞ்சது. கை சுத்து முறுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி செய்வாவோ, அவங்ககிட்ட தான் வாங்கினேன். நல்ல மனமா இருக்கும், நல்ல அளவோல இருக்கும், நல்ல பொறுன்னு இருக்கும். சாப்பிடுன்னு இவழி வர வருது பத்தியா, அதான் எல்லா இடம் பலகாரம் போட ஆரம்பிச்சாச்சு. அதனால சரி செய்தி எடுத்து கொடுப்போம். நீ என்னைக்கு வரையும் தீபாவளிக்கு வரையும் இருக்கு, இடையில வந்தாலும் வருவேன், சில சமயம் வராமலும் இருப்பேன். அதை இப்ப கொடுத்தோம்னா அப்புறம் தீபாவளிக்கு வரும்போது 2வது செய்தி எடுத்து கொடுக்கலாம்ல அப்படின்னு நினைச்சு இப்ப கொஞ்சோண்டு தட்டை மட்டும் செஞ்சேன். அக்கா, அம்மா செத்து போயிட்டானு சில நேரத்துல நினைப்பேன்க்கா. ஆனா அம்மா சாவலக்கா, உருவத்துலதான் கை இருக்கா. இது அக்கா தம்பி பாசத்துல நம்மளையும் ஆள வைக்கிதுவா. காலத்துல யாரு இப்படி பாசமா இருக்கா? மாமியா கிளம்பி தம்பினா அவ்வளவுதான், உசுரே விட்டுரும். அதே மாதிரி சித்தப்பும் அப்படிதான். அக்காண்டா அவ்வளவுதான், அடுத்தால உசுரை விட்டுருவாரு. டேய், சித்தப்பு ஊருக்கு போகும்போது ஏன் ஆள வைக்கிய? ஐ மாம்சு, உங்க அக்கா மோளுக்கு சீரை செஞ்சு ஊரே வாயப்பழக்க வச்சுட்டியா. ஊரெல்லாம் ஒரே பேரா கிடக்கு. இருந்தா இப்படிலாம் இருக்கணும் ஒரு தாய் மாம்சுனா அப்படின்னு சொல்லி ஒரே பியாச்சி. ஏதோ என்னால ஆனதை செஞ்சேன் மக்கா. சித்தப்பு, பணத்தை விட பாசம் தான் நமக்கு ஏன் சித்தப்பு? தாய் மாமங்கிறது தாய்க்கு அடுத்த ஸ்தானம். சில வீடுகள் எல்லாம் செஞ்சாதான் தாய் மாமனுக்கு மதிப்பும் போவோம். அப்படி இல்ல, 1 ரூபா முட்டாய் துண்ட பாசத்தோட அந்த தாய் மாமன் கொண்டு வந்து கொடுத்தா கூட அதையும் நிறைவா வாங்கிடணும். பாசம் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்ல. ஆமாக்கா, சரியாதாக்கா சொன்னேன். சரிக்கா, அப்ப நான் கிளம்பட்டாக்கா. பாத்து எடுத்து போனு போன் போடுதா. சரிக்கா, போன் போடுதேன். நீ எதுவும் நினைச்சிட்டு இருக்காதானே? அடுத்தாப்புல நான் தீபாவளிக்கு வந்துருவேன். அதுக்கிடையில வர முடிச்சா வருவேன். தீபாவளிக்கு பத்தி 22 23 நாள் கிட்ட கிடக்கு. அதுக்கிட்ட ஒரு நாள் வாங்க என்ன, என் கையால உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரணும் ஆசையா இருக்கு தாய் மாம்சு. என்ன தாய் மாம்சு, ஒரு மாதிரி முழிச்சியா? அதுக்குள்ள நாத்து, நம்ம தாய் மாம்சுக்கு கொஞ்சம் ஆயில் கட்டி அதான் யோசிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா வீட்டுல உன் கையால சாப்பிடுவேன் மக்கா, கவலைப்படாதானே? மக்களே போயிட்டாருன்னு மறுமட்ட சொல்லிருந்தேன். நான் அப்படியே சொல்லிட்டே இருக்கவே. சரி சித்தப்பு, நீ போயிட்டாரமா? சரி போயிட்டாங்க. அக்கா, நம்ம சொந்தக்காரரும் சொக்கார எல்லாரும் செல்ல தாயத்தையே பார்க்கணும், செல்ல தாய் சித்தியே பார்க்கணும், செல்ல தாய் பெருமையே பார்க்கணும், செல்ல தாய் தங்கச்சியே பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு கிடக்காவோ உன்ன பார்க்கணும்னு. எல்லாம் ஊர்ல இருந்து வர முடியாதுலக்கா. எல்லாம் கிராமம் பத்தியா, எல்லாம் காடுகாரன் வேலை பார்த்துட்டு கிடக்கும். அதனால நீ நாள் 2 நாள் வரலாம்லக்கா நம்ம ஊருக்கு. தீபாவளி முடியட்டும்ல, ஒரு நாள் வாரேன். சரிக்கா, மர்மல உன் புருஷன் சொல்லிடுறேன் மக்கா. சரி தாய் மாம்சு. என் தம்பி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். சித்தப்பு ஊருக்கு போகும்போது குலோப் ஜாமுன் கொண்டு போறேன்னு நினைச்சுதான் செய்து எடுத்து வச்சிருந்தேன். கடைசியில பார்த்தா அவர் வேண்டாட்டாரு, ரொம்ப இனிப்பா இருக்கும் மக்கா, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி, பக்கத்துல 5 ஆயிட்டு எல்லாரும் வீட்டு கொடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். அதுக்குள்ள உங்க அண்ணன் இருக்க முடியாம தூக்கிட்டு ஓடிட்டாரு ஆபீஸ்க்கு. உன்ன கேட்க செய்தாரு, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க போறேன், அங்க கொடுக்க போறேன், இங்க கொடுக்க போறேன். தேவையா இதெல்லாம்? அதான் தீபாவளி வரும்போது பலகாரத்தை கொண்டு கொடுக்கலாம. அங்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டார மனசே போட்டியை கட்டிட்டு கொண்டு போயிருக்காரு. யாரு உங்க அண்ணனா? பாவமாக்கு பாவம். அண்ணன் சொன்னா உனக்கு எப்படி கோவம் வருது? என்ன வந்துன்னு இழுக்க? என் நாத்து இழுக்கும் போது ஏதோ ஒண்ணு இருக்கு போல இருக்க. அந்த 25 கிலோ ஜாமுன் 25 குலாப் ஜாமுனு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இந்தல லபக்கணி எங்க போச்சு? என்ன மர்மல, என் மோளை போட்டு உருட்டி மிரட்டிட்டு இருக்க. மேகலவி சும்மா இருக்க 5 நிமிஷம். அப்படியே ஒண்ணொண்ணா எடுக்க எடுக்க
வீட்டுக்கு வாடியே உன்னை தேங்காம தொலைச்ச மாதிரி தொலைச்சு எடுத்து போடுறேன். மருமல பச்சை பிள்ளை ஏதோ கூட 2 3 நல்லா இருக்குன்னு தின்னு போட்டா விடு மருமல இருந்தால நாளைக்கு என்ன வாங்கிக்கிறோம் புதுசாட்டு. சரி, அது இருக்கட்டும். 25 குலோப் ஜாமுன் பக்கத்துல தனியா ஒரு 5 குலோப் ஜாமுன் ஸ்பெஷல் குலோப் ஜாமுன் போட்டு வச்சிருந்தானே, பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு. அதை யாரு எடுத்து முழுங்கினது? என்னடா அது கெக்கப்புக்கு செருப்பு ஓவரா இருக்க மாமியா கிழவி. மருமல நல்லா இருக்கேன்னு ஒண்ணு வாயில எடுத்து போட்டேன். நல்லா இருந்தா நானும் லவக்கு லவக்கு 5 திக்கு முழுங்கிட்டேன். மாமியா கிழவி கையை கொடுங்க. இந்த மருமல ஏசாம கையை கொடுங்கன்னு சொல்லுதே. உங்க முகம் தப்பிச்சுட்டா. அவன் அதை தான் கண்ணு பறிக்க மாதிரி பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இருக்கா, அதை எடுத்து முழுங்குவான்னு நினைச்சேன். ஆனா நீங்க எடுத்து முழுங்கிக்கிட்டேலா. சூப்பர். என்ன மருமல சூப்பர் சூப்பருங்க. இந்த விஷயம் சொல்லு. நான் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு போட்டேன். குலோப் ஜாமுன்ல தான் பேதி மாத்திரையை கலந்து வச்சேன். யாரு எடுத்து திங்கன்னு பாப்போன்னு, யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னு பாப்போன்னு நினைச்சேன். நாத்துக்கு போகும்னு நினைச்சேன். கடைசியில மாமியா கிழவி நீங்க அமுட்டிய. மாமியா கிழவி தின்னு எவ்வளவு நேரம் ஆச்சு? காமணி நேரம் ஆச்சா? கரெக்டான நேரம் தான். கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சாச்சு. 1 2 3. என்ன சின்ன பொண்ணு இந்த மாதிரி வேண்டத்து வேலையில பாத்துட்டு இருக்க? உன் மாமியா கிழவிக்கு இந்த பியாதி மாத்திரை கலந்து வச்சிருக்க குலாப் ஜாமுன்ல. யார் சொன்னா நான் குலோப் ஜாமுன்ல பேதி மாத்திரை கலந்தேன்னு? சொன்னேன் இப்போ. எப்ப சொன்னேன்? பாரு வடிவேலுக்கிட்ட அமுட்ட மாதிரி திரும்ப திரும்ப என்ன பேச வச்சு போடாத. விளாட்டுக்கு அளவே இல்லையா? எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த பியாதி மாத்திரையை கலந்து வைக்க? உன் மாமியா கிழவி பாவம்ல. என் மாமியாருக்கு இந்த மாதிரி கொடுத்தா கூட பரவாயில்ல. ஒண்ணு இல்ல 10 பியாதி மாத்திரையை கலந்து கொடுப்பேன். அது போக போட்டுன்னு விட்டுருவேன். அது 4 முடி 1 பேதி மாத்திரையை கலக்கல. சும்மா விளாட்டுக்குல சொன்னேன். நெசமா சொல்லுதே. ஆமா சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன். உடனே ஒரே ஓட்டம் பிச்சுட்டு ஓடுது பாத்ரூம்க்கு. அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஆளுலாம் ஒண்ணு கிடையாது. நான் தான் சரி ஒரு 30 தானே செஞ்சு வச்சேன். உங்க வீட்டுக்கு, நம்ம புஷ்பாக்கா வீட்டுக்கு, பத்மாக்கா வீட்டுக்கு, அப்புறம் நம்ம சிம்மு வீட்டுக்கு அப்படின்னு ஆளுக்கு 5 கொடுக்கலாம்னு நினைச்சேன். கடைசியில அது படுபாவி நாத்து 25 ஒன்னா தின்றுக்கா. நல்லா இருக்குன்னு 25 முழுங்கிட்டா. தனியா என் வீட்டுக்காரு அதுல ஒரு 5 எடுத்து பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு ஸ்பெஷலாட்டி ஒரு குலோப் ஜாமுன் செஞ்சாட்டினாரு. அதாங்க தனியா எடுத்து செஞ்சு வச்சிருந்தம்மா. அதுக்குள்ள என் மாமியா கிழவிக்கு பொறுக்கல. 1 எடுத்து வாயில போட்டுருக்கு. டபக்குன்னு அடுத்தால 5 எடுத்து வாயில போட்டு தீத்து போட்டு. தீபாவளி வேற வரப்போகுது. பலகாரம்லாம் செய்வோம். கடைசியில அம்மையும் மூலமே எப்படி நல்லா இருக்கு ஆட்டையப்பட்டோம்னா யார் வீட்டுக்கு கொடுக்க? அதான் இப்பவே ஒரு பயப்படுத்தி வைக்கணும்ல. அதுதான் இப்படி ஒரு பாட விட்டேன். கடைசியில பார்த்தா என் மாமியா கிளவி உண்மை நினைச்சு தெரிச்சு வாடிட்டு. இதான் சைக்காலஜிங்கிறது. ஆமாங்க நீனும் உன் சைக்காலஜியும் தான். முடி உங்களுக்கு ஏதாவது செய்துன்னு சொல்லணுமா? கரெக்டா அது மாதிரி நடக்கும். சும்மா தாயே எம்மோ என்கிட்ட எதையும் விளாட்டு வைக்காத. 4 மணி பறந்துட்டு 2 நாள் தேச பக்கம் வந்துட மாட்டேன். 4 மணி இப்படிதான் சொல்லும். அடுத்த 5 நிமிஷத்துல ஆஜராயிரும்.